இந்த வருடம், அதாவது தமிழ் புத்தாண்டு வருடம், இந்த மேச ராசிக்கு எக்ஸாம், 7.5 சனி இதெல்லாம் ஃபஸ்ட்டு பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக அரசாங்க வாய்ப்பே அதிகம் உள்ள ராசி மேச ராசி. சார் 7.5 சனின்னா கமிட்மெண்ட் சார், உறுதியாக கொடுக்க போகிறேன்னு அர்த்தம். சனி பகவான் கொடுப்பதை யார் தடுப்பார்? ஏன்னா சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் திருமணமாக இருக்குது. நிறைய சினிமா செலிபிரிட்டி எல்லாம் 7.5 சனி அஷ்டம சனி தான் உள்ளே போனாங்க. கவர்மெண்ட்டில் ஜாப்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்பாட்டுக்குள் அடங்க வேண்டும் என்றால் சனி இல்லாமல் இல்லை. அப்போ சனி பகவான் இந்த வந்த அம்சத்தினால தான் இப்போது இவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இதில் அவங்களுக்கு என்ன எக்ஸாம் கிடைக்கும்? நிறைய பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் அதிக வாய்ப்பு. நிறைய பேர் எஸ்சிஎஸ்சி கமிஷன்ஸில் வருது, அது படிக்கலாம். ரயில்வேஸு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு படிக்கட்டுமா? டிஎன்பிசிக்கு இப்போ பொதுவாகவே இந்த நேரத்தில் அமைப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு வரும் காலகட்டத்தில். அப்போ கடகம்னா தமிழ்நாடு, அங்கே வேண்டாம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஸ்கீம்ஸில் படிங்க, நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் இன்னொன்று வருது. எப்போ வருதுன்னா, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உள்ளே போகலாம். அப்புறம் ரயில்வேஸில் ஏர்போர்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பேங்கிங்கில் வேலைக்கு போக இதுதான் மேசராசிக்கு. எத்தனை ஸ்டேட் பேங்க் இருக்குது, எத்தனையோ பேங்க் இருக்குது. பேங்கிங் சம்மந்தப்பட்டதில் ஹையஸ்ட்டு போஸ்ட் ஆல்ரெடி ஜாபில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, சென்ட்ரல் ஜாபில் இருக்கிறவங்க யாரும் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் அடுத்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண போக வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே என்ட்ரானவங்க இன்னொரு ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த ஹையஸ்ட்டு போஸ்ட்டு போகிறதுக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. அருமையான காலகட்டம்.